ஹாய் கைஸ், நம்மளோட ஆஃபீஸ் அப்டேட்டுக்காக புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அது என்னங்கிறத வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். டெல்லோட வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ தான் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஒயர்லெஸ்ங்கிறனால இங்கே அவங்களோட யூஎஸ்பி டாங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கீபோர்டு இருக்கு, தென் மவுஸ் இருக்கு. இதை பவர் பண்ணுறதுக்கு ஒரு AA பேட்டரியும் 2 AAA பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் அவ்வளோதான், பாக்ஸில் வேற எதுவும் இல்லை. கீபோர்டு பவர் பண்ணுறதுக்கு 2 AAA பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது வந்து கீபோர்டு பேக் சைடு போடுற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த மவுஸுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. செல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு டேகும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகுது இந்த டேகு. தென் இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டெல்லோட KM3322W அப்படிங்கிற வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் காம்போ தான் நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டு வித் நம்பேடோட இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்பில் ரெசிஸ்டன்ஸ் கீபோர்டு. ஆக்சிடென்ட்டாக ஏதாவது லிக்விட் படுது, நீங்கள் கைத்தோட ஏதாவது கொட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ள போகாது, உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும் இந்த மாதிரி கீபோர்டு. இது அது போக இது வந்து ஆன்டி ஃபேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெல் சைட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உள்ள போட்டல பேட்டரி, அந்த பேட்டரி வந்து 36 months வந்து லைஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இண்டிகேட்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. மவுஸுக்கான பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 18 months சொல்லியிருக்காங்க. கீபோர்டுக்கு 36 months சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 dpi மவுஸ். இது உங்களுக்கு கைக்கு அடக்கமா இருக்கு, கிளிக்கா இருக்கு, யூஸ் பண்றது நல்லா இருக்கும். ரெகுலரா ஆபீஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க கிளிக்கா இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கு. ஸோ அடுத்து இந்த ரிசீவர் பாத்தீங்கன்னா 2.4 GHz கொண்ட வயர்லெஸ் ரிசீவர். இது போத் மவுஸ் அண்ட் கீபோர்ட் கனெக்ட் பண்றதுக்கு இந்த டாங்கிள் தான் யூஸ் பண்றாங்க. இந்த கீபோர்டை நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் அட்வான்டேஜா பாக்குறது, இதுல வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இந்த கீழே கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் மியூட்டுக்கான கீஸ் வந்து இங்கே இருக்கு. அது போக வந்து இந்தியன் ரூபி சிம்பிள் வந்து இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களோட கீபோர்ட் ரைஸ் ஆகிறது இல்லாம உங்களோட பாம் வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்கும் கீ டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. இது உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 1000 dpi மவுஸ்னால இதோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. அது போக இந்த மவுஸ் வந்து கிளிக்கியாவும் இருக்கு, எர்கோனாமிக்ஸாவும் இருக்கு. உங்க ஹேண்ட்ல வந்து நல்லா வந்து செட்டில் ஆகுது, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு இந்த மவுஸ். ஸோ இதுல டிஸ்அட்வான்டேஜ் நாங்க எதுவும் ஃபீல் பண்ணல. சஜஷன் சொல்ல போனா கேப்ஸ் லாக்குக்கும் நம்பர் லாக்குக்கும் வந்து எந்த இண்டிகேட்டரும் இதுல இல்ல. ஸோ அதனால நீங்க யூஸ் பண்ணும்போது கேப்ஸ் லாக் ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அது ஒண்ணு மட்டும் தான் இதுல போற, மற்றபடி கீஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த கீபோர்டு யாருக்குலாம் யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, டெய்லி யூஸ் பண்றவங்களுக்கு, ஆஃபீஸ் ஒர்க் யூஸ் பண்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இது மெக்கானிக்கல் கீ கிடையாது, பிளஞ்சர் டைப் கீஸ் தான். இது பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டு அளவுக்கு அந்த கீஸ் வந்து ரைஸ் ஆகல, ஓரளவுக்கு மீடியமா தான் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசென்டான கேம்ஸ் விளையாடலாம், டெய்லி டேட்டா டாஸ்க் பண்ணலாம். மற்றபடி நீங்க டைப்பிங் தான் உங்களோட மேஜர் ஒர்க் அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஸோ இந்த கீபோர்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கீபோர்டு பெஸ்ட் பைங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ இந்த கீபோர்டு நாங்க வெறும் 299 வாங்கியிருக்கோம். எப்படின்னு பாக்குறீங்களா, டெல்லோட அபிஷியல் வெப்சைட்ல செலக்டட் மாடல் லேப்டாப்ஸ்க்கு நீங்க காம்போவா பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கீபோர்டு உங்களுக்கு 299 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கீபோர்ட் மவுஸை நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1899 அதே சைட்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இந்த கீபோர்ட் மவுஸை நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத வந்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். பட் இது நல்ல கீபோர்ட் மவுஸ், பட் செலக்டட் மாடல்ஸ் தான் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த கீபோர்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட ஃபீட்பேக் என்ன, எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அவ்வளவுதான் இந்த சின்ன வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நன்றி, வணக்கம்.